ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக்கோட அப்ளிகேஷன் ஃபார்ம், எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதா பார்க்க போகிறோம். அதாவது ஆவேதன் பத்ர் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேவா? இது வந்து நமக்கு பிராத்மிக் புக்கோட பேக்லேயே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி புக் பேக்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ், அதாவது அஃபிஷியலாக நீங்கள் எங்கேயாவது கொடுக்கும்போது உங்களுடைய நேம் எப்படி கொடுப்பீங்களோ, டேட் ஆஃப் பர்த்து, ஒரு சிலது வந்து டேட் ஆஃப் பர்த் டேட் எதாவது மாறி இருக்கும், இல்லை மந்த் அந்த மாதிரி ஏதாவது மாற்றம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த கன்ஃபியூஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வந்து தெளிவாக எழுதிக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா அதை பார்த்து இதில் ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்போ வந்து எந்த தப்பும் வராது. நம்ம டைரெக்டாக இதில் எழுதும்போது ஏதாவது தப்பு, அடித்தல், திருத்தல் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் தனியாக வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சலான் நம்பர், டேட்டு, அமௌண்ட்டு. சலான் நம்பர் நம்ம டிடி எடுக்கணும் இல்லையா? 270 ரூபா வந்து நம்ம டிடி எடுக்கிறோம். 270 ருபீஸ் வந்து நம்ம டிடி எடுக்கும்போது அந்த டிடியோட சலான் நம்பர் மேலே ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த சலான் நம்பரை வந்து இங்கே எழுதணும். அதுக்கப்புறமா அந்த டேட்டு, நம்ம எந்த டேட்டில் வந்து டிடி எடுத்தோமோ அந்த டேட்டு, அப்புறம் அமௌண்ட்டு, ஓகேவா? இப்போது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ், தமிழ்நாடு, சென்னை, ஓகேவா? அடுத்து பிராத்மிக் பரீட்சா ஆவேதன் பத்ரு, பிராத்மிக் எக்ஸாமினுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபரவரி, அப்புறம் அகஸ்ட், சன் 2002னா நம்ம இப்போ ஆகஸ்ட்டுக்கு தான் ஃபில் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ அகஸ்ட் சன் 2024 அப்படின்றத அங்கே எழுதிருங்க, ஓகேவா? இப்போ நோட், ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் அப் தி ஃபார்ம். அதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பின்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் திஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் நாட் பி அக்செப்டட் அட் எனி கேஸ். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரிஜினல் தான் இருக்கணும், ஓகேவா? இதை ஜெராக்ஸ் எடுத்து நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரிஜினல் தான் வந்து அக்செப்ட் பண்ணப்படும், ஓகேவா? நான் இப்போ பின்னாடி என்ன ரூல்ஸ் அப்படின்றத நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு த்ரோட் அப்படியே சொல்லிடுறேன், ஓகேவா? நான் படித்து சொல்லாமல் ஜஸ்ட் அப்படியே சொல்லிடுறேன், ஓகேவா? என்னென்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆவஷ்யக் சூச்சனா ஏன் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான். அதாவது கேண்டிடேட்டுடைய நேம், அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் தி ஸ்கூல் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாம் ட்ரிச்சினா ட்ரிச்சிக்கு அனுப்பணும், சென்னைனா சென்னைக்கு அனுப்பணும். அதுக்கப்புறமா வந்து பேங்க் டிடி அமௌண்ட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதனுடைய ஒரிஜினல், அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு நாம் அந்த டீட்டெயில்ஸோடு சேர்ந்து அனுப்பணும். அப்புறம் எக்ஸாமினேஷன் நம்ம ஃபீஸ் கட்டுறது வந்து திரும்ப தரமாட்டாங்க. அப்புறம் வேறு எதுலையாவது அக்கௌண்ட்டில் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம அனுப்புறது ரீஃபண்டபிள் கிடையாது. ஹால் டிக்கெட் வந்து கரெக்டான டைமில் நம்மளுடைய அட்ரஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ்க்கு அது சென்ட் பண்ணப்படும். அப்புறம் வந்து யாருமே வந்து எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே என்டர் ஆகக்கூடாது, ஓகேவா? பேரண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து என்னதான் சொன்னாலும் நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் ஓகே, சென்டருக்கு அப்புறமும் உள்ளே வந்து ஹால்குள்ளே கொண்டு வந்து விடுற அந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் நான் வெளியிலே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூட்டம் கூடுறது, சென்டருக்குள்ளேயே பயங்கரமாக இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. சென்டர் வந்து அவங்க கொடுக்குறதா அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ண முடியாது. எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதனுடைய இறுதி டிசிஷன் வந்து சபாவோட டிசிஷன் தான், ஓகேவா? ஓகே, இப்போ நாம் இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரீட்சா கேந்திரக்கா நாம் எக்ஸாம் சென்டர், நம்மளுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம எங்கே எழுதணும் அப்படின்றது நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுவே போட்டுருங்க, ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பர்டிகுலர் நம்ம ஏரியா மென்ஷன் பண்ணோம்னா அது தவிர அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது நியர்பை இருந்ததுன்னா அவங்களே வந்து போட்டுருவாங்க, ஓகேவா? அந்த ஹால் அப்படின்றது. ஓகே, எக்ஸாம் ரோல் நம்பர் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது நம்ம ஃபில் பண்ண வேண்டியதில்லை. பரீட்சார்த்திகா பூரா நாம் ஹிந்தி மே, பரீட்சார்த்தி அதாவது நம்மளுடைய நேம் நம்ம எழுதுகிறோம் இல்லையா? நம்மளுடைய நேம் ஹிந்தியுமே அப்புறம் அங்கிரேசியுமே. ஹிந்தி அப்படிங்கும்போது நம்ம மேலே அந்த வெறும் பிளாங்காக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபுல்லாக அந்த பெரிய
ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து ஹிந்தியில் எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அப்புறம் எழுதுங்க. ஓகேவா? ஆஸ் பர் தி ரெக்கார்ட், ஸ்கூல் ரெக்கார்டு அஃபிஷியலாக நீங்கள் வந்து உங்களுடைய நேம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இனிஷியல் பின்னாடி போடுவீங்களா, அந்த முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஸ்கூல் ரெக்கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து அங்கிரேசியுமே இங்கிலீஷில் வந்து இன் பிளாக் லெட்டர்ஸ். ஓகேவா? நம்மளோடது வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதாதீங்க. ஓகேவா? கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அடுத்து ஜன்மக்கி தாரிக், டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். மந்த்து, டேட் இதெல்லாம் நம்மளுடைய ரெக்கார்ட் படி என்ன இருக்கோ அது கொடுங்க. ஓகேவா? எந்த வயசில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயர். ஓகேவா? அப்புறம் ஸ்திரீ ஆர் புருஷ், நம்ம மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்திரீனா ஸ்திரீ, புருஷ்னா புருஷ். ஓகேவா? பிதா கா நாம், அப்பாவுடைய பெயர். அங்கிரேசிமே இங்கிலீஷில் அப்பாவுடைய பெயர். அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேம் பிளாக் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? அடுத்து பரீட்சார்த்தி கா பூரா பத்தா அங்கிரேசிமே சாஃப் அக்ஷரோ மே லிக்கே, ரப்பர் ஸ்டாம்ப் ந லகாவே, போஸ்டல் அட்ரஸ். ஓகேவா? அதாவது பரீட்சார்த்திக்கா பூரா பத்தா அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ், நம்ம எழுதுகிறோம் இல்லையா, நம்மளுடைய அட்ரஸ். அங்கிரேசிமே சாஃப் அக்ஷரம், ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் தெளிவாக வந்து தெளிவான எழுத்துக்களில் எழுதுங்க. ரப்பர் ஸ்டாம்ப், நம்மளுடைய சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வந்து அட்ரஸ் ஸ்டாம்பில் இருக்குது, ரப்பர் ஸ்டாம்பில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ந லகாவே அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தெளிவான வார்த்தைகளில் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதணும். ஓகேவா? பின் நம்பர், ஃபோனு, நம்ம யூஸில் எந்த ஃபோன் இருக்கோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கரெக்டான அட்ரஸ், அந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துடணும். ஓகேவா? பரீட்சாமே உத்தீர்ண ஹோனே கா விவரன், ஃபஸ்ட்டு நம்ம பரீட்சை எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அகர் ஹோ தோ. ஓகேவா? ஒரு சிலர் வந்து பரீட்சை எழுதாமல் டேரெக்டாக பிராத்மிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. இல்லை நீங்கள் வந்து பரீட்சை எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய கிரம சங்கியா, அதனுடைய ரோல் நம்பர், சால், எந்த இயரில் எழுதுனீங்க அப்படின்றது, அவ்வளோதான். ஓகேவா? लास्टा मैं प्रमाणित करता करती हूँ कि यह आवेदक मेरे विद्यालय में अध्ययन करता करती हूँ. இது வந்து பிரச்சாரக்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்கன்னா அவங்க வந்து இங்கே பிரமாணித் பிரச்சாரக்கே ஹஸ்தாக்ஷர் அப்படின்ற அந்த இடத்துல கையெழுத்து போடுவாங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குறிப்பிடப்பட்ட இந்த அப்ளிகண்ட் வந்து என்கிட்ட தான் வந்து படிக்கிறாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சைனு, அப்புறம் பிரமாணித் பிரச்சாரக் சங்கியா, அவங்களுக்கு நம்பர் இருக்கும் இல்லையா, பிரச்சாரக் நம்பரு, அதுவும் ஃபோன் நம்பரு அவங்க ஃபில் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது வந்து ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? பரீட்சார்த்தி கே ஹஸ்தாக்ஷர், சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சைன் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எப்பவும் எப்படி சைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. ஓகேவா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நானும் வந்து என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய்.